முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்திருக்கிறார். இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இந்த சந்திப்பின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அந்த வகையில தேர்தல் உடன்பாடாக ஒரு இடம் மக்களவை தொகுதி என்பது ஒதுக்கப்படுவதற்கான கையெழுத்து என்பது இந்த சட்ட நேரத்தில் ஆக உள்ளது. அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் தற்போது வெளியாக உள்ளது. அந்த வகையில பார்க்கும்போது ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது கூட காங்கிரசுடைய ஆதரவோடு தேர்தலுக்கான அந்த இடைத்தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில இணைந்து மக்களவைத் தேர்தலை மக்கள் நீதி மய்யம் சந்திக்கும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில அதற்கான சந்திப்பு எப்போது நடைபெறும் என்று நீண்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த நிலையில அண்ணா அறிவாலயத்துக்கு கமல்ஹாசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மக்கள் நீதி மையத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த உடன்பாடு என்பது மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில ஒரு மக்களவை தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்தலை சந்திப்பதற்குண்டான உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில எந்த சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார், காங்கிரஸான ஒதுக்கப்பட்ட இடத்தில் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு அந்த மக்களவை தொகுதிக்கான இடம் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது திமுக கூட்டணியிலேயே ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த வகையில இந்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. ஒரு மக்களவை தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது எது அப்படிங்கிறத இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.